என்றால் வேறு யாராலும் முடியாது. சின்ன சின்ன மந்திரங்கள்ங்க. உங்களுக்கு இன்னொரு ரகசியத்தை சொல்றேன். இந்த கொல்லிக்கட்டையை கண்டுபிடிச்சான்ல ஒரு ஆளு, இது நமக்கு நாம வச்சுக்கிற தீய. பாதிக்கப்பட்டவர்கள் கைத்தட்டுகிறீர்கள். ஒன்னும் இல்லை, இன்னைக்கெல்லாம் கல்யாணத்துக்கு ஜாதகம்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த பொண்ணுடைய மொபைல அவன் கையில ஒரு 3 நாளைக்கு, அவன் மொபைல இந்த பொண்ணு கிட்ட 3 நாளைக்கு. கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதா, கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அது கொடுக்கறதுக்கு தைரியம் இல்லாதவங்க கல்யாணம் பண்ணாது. அவ்வளவுதான். பேசிக் மொராலிட்டிங்க. பேசிக் மாரல். பேசிக்கா ஒரு மாரல் இருக்கணும். பேசிக் மாரல் இல்ல. முதல்ல எல்லாம் போன் வருவாங்க வீட்டுல. எங்க வீட்டுக்கு பேர டெலிபோன்காரங்க வீடு. சின்ன வயசுல போன் வந்தவுடன் நான் எங்க அம்மா போய் எடுப்போம், இல்லைன்னா எங்க அண்ணன் போய். எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. நான் 4 பேரும் போய் பெரியவங்க எடுத்தோம்னா, பெரியவங்க எடுக்கிறாங்கல்ல, நீ என்னன்னு கேட்பாங்க. சின்ன பையன் என் தம்பி போய் எடுத்து நான் புடுங்கினா, சின்ன பையன்கிட்ட என்னத்துக்கு சண்டைம்பாங்க. நம்ம வாழ்க்கை அப்படி ஓடிச்சு. போன் எடுத்த உடனே நாங்க 6 பேரும் அதுக்குள்ள காதை வச்சுப்போம். ஒரு போன் வந்ததுன்னா அது குடும்பத்தில் இருக்கிற ஆளை ஒன்று சேர்த்தது ஒரு காலம். இன்னைக்கு போன் வந்தா அவன் தெரிச்சு ஓடுறான். ஓடுறியா இல்லையா? மனிதர்களை இணைப்பதற்கு பதிலாக மனிதர்களை டீவியேட் பண்ணிட்டு இருக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகம். பாருங்க, இந்த போனை கண்டுபிடிச்சவன் கிரஹம் பெல். அப்படித்தானே? கரெக்டா சொல்லிட்டானா? 1 மார்க். சரியா? இந்த ஆள் கிட்ட கேட்டாங்க, வெற்றி விழாவில் கேட்டார்கள், ஐயா நீங்கள் மட்டும் இதை கண்டுபிடித்திருக்காவிட்டால் இந்த உலகம் எவ்வளவு பாதிப்படைந்திருக்கும். அதுக்கு கிரஹம் பெல் சொன்ன பதில் சூப்பர் பதில், நீ எழுதி வச்சுக்கோ. அந்த ஆள் தான் சயின்டிஸ்ட். சொன்னாரு, அட போப்பா, நான் சப்மிட் பண்றதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணியிருந்தேன்னா 7 நாள்ல ஜெர்மன்ல இருந்து இன்னொருத்தன் சப்மிட் பண்ணியிருப்பான். நாம் செய்யக்கூடிய வேலையை இந்த உலகத்தில் பல பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் முந்திக் கொள்ள வேண்டும். முந்திக் கொள்ளுகின்றவர்களுக்கு தான் வெற்றியே தவிர பின்னால் இருக்கின்றவர்களுக்கு வெற்றி கைக்கு வருவதில்லை. முந்திக்கோ. This is the time. It is your time. எங்க அம்மா சொல்லுவாங்க, காட்டு வழியா போறியா, ஒரு பூவையோ கனியையோ பாக்குறியா, அறுத்துரு, திரும்பி வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு விடாத. காட்டு வழியில் எப்பொழுதும் நீ அதே வழியில் திரும்ப முடியாது. வாழ்க்கையும் அப்படித்தான். முன்னால வந்திருக்குதா, ஏதோ ஒரு ஆள் சிக்கி இருக்கிறாரா, என்ன முடியுமோ அவ்வளவும் பறிச்சு உறிஞ்சி எடுத்துக்கிட்டு வெளியில ஓடிடணும், போயிடணும். நாலேஜ் அப்படி வாங்கிக்கிட்டு போய்கிட்டே இரு. இப்ப பாரு, நான் ஒரு விஷயத்த சொல்றேன். நீ நாளைக்கு எனக்கு தெரியாது, நாளை என் பிள்ளையினுடைய காலம் இந்த நாட்டில் வெளிச்சமாக வருவதற்கு இதோ இங்கே கூடியிருக்கக்கூடிய இந்த அவை, எங்கோ இந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த குழந்தைகளினுடைய ஒற்றை கையொப்பம் காரணமாக அமையும் என்கின்ற அந்த கனவோடு பேசுகிறேன் நான்.